Good afternoon all. Today 22 April 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது லெவல் பேஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் ஒரு லெவல் நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். இந்த லெவலை பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் கால் சைடோ இல்லை புட் சைடோ போங்க அப்படின்னு சொல்லி சாலிட் எவிடன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஜூம் மீட்டிங்கோட 1 hour ஜூம் மீட்டிங் நடந்தது. அதோட ரெக்கார்டிங்கும் இங்கே இருக்குது. நீங்கள் போயிட்டு இஎஸ் ட்ரேடிங் எஜுகேஷன்றதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சொன்னபடி ஒரு கேண்டில் வந்தது. மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு. 0% வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போச்சு. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் போகும். ஸோ நிஃப்டி சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சிக்னல் நமக்கு கிடச்சிது. அந்த செல் சிக்னல் எஸ்டர்டே லோ வரைக்கும் வந்துட்டு 78% அது வரைக்கும் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக அங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து சைடுவேஸில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ 130க்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட் சேஞ்சஸ் எப்படி நடக்குது என்னன்னு பார்க்க முடியும். சென்செக்ஸும் அதே டைரக்ஷனில், நிஃப்டி என்ன டைரக்ஷனில் போச்சோ அந்த தான் ஒரு செல் சிக்னல் கிடச்சது. செல் சிக்னல்லேருந்து இவ்வளோ தூரம் நமக்கு ரேலி கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,992 எடுத்திருக்கோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது அல்கோவோட இன்கார்பரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரேட் எடுக்கும். ஸோ நம்ம ஒரு லெவலை பேஸ் பண்ணி லைனை மட்டும் ட்ராப் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரேட் எடுக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.